ஹலோ வேல்டு ஃபார் எவர். கிட்னி ப்ராப்ளம், அதாவது சிறுநீரகம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஸ்டார்டிங்லாம் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு சிம்டம்ஸ் வந்து தெரியாது. நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அதாவது அதில் ஒரு 4-5 ஸ்டேஜ் வந்து இருக்கு. ஒரு இறுதிக்கட்ட ஸ்டேஜுக்கு போகும்போது தான் அதோடைய சிம்டம்ஸ் வந்து பயங்கரமாக வெளிப்படும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் வந்து வெளிப்படும் போது நம்ம போய் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவனிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்மளுடைய உடம்பு உள்ள ஃபால்ட் ஆகுதுன்னா நமக்கு வெளியிலேயே வந்து ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ கிட்னி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் கிட்னி சம்மந்தமாக ப்ராப்ளம் வருதுன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் தென்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூரின் போகும்போது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நுரையா போகிறது. ஸோ புரோட்டீன் சத்துக்கள் வந்து வெளியில் வேஸ்ட்டாக போகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டயர்டு, அதாவது நீங்கள் வேலை பார்த்தாலும் பார்க்காம இருந்தாலும் ரொம்ப டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுறது. ஸோ டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரத்தத்தில் உள்ள ஆர்பிசி, ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாகும் போது ஸோ உங்களுக்கு அந்த அதாவது ரத்த சோகை ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரத்த சோகை ஏற்படும் போது நமக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ரத்த சோகை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதங்கள்லாம் வந்து வீங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கிட்னி ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, லிவர், ஹார்ட்டு, சிறுநீரகம், ஸோ இது 3 ப்ராப்ளம் ஆனாலுமே உங்களுடைய அந்த பாதத்தில் வந்து கொஞ்சம் வீக்க மாதிரி தென்படுதும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங் போய் செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம பாதம் லைட்டாக வீங்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக இது பண்ணாமல் உள்ள ஆர்கன் வந்து ஏதாச்சும் ஃபால்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து வெளியில் தென்படுது. ஸோ அதையும் வந்து நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பசியே வந்து ஏற்படாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டைம் வந்து தலை சுற்றல் வந்து அதிகமாகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னுள்ள வந்து உலர்ந்து போய் ரொம்ப டயர்டாக வந்து ஸ்கின்னோட இது வந்து ரொம்ப ட்ரைனஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிட்னி ப்ராப்ளத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ். அது போல் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் ஆகும், பிபி லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டார்டிங் இந்த மாதிரி தென்படுது, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தென்படும் போது நம்ம போய் செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சில சிம்டம்ஸ் வந்து தென்படுறதுனால அந்த ஆர்கன் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே ஒரே அட் அ டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அடிக்கடி வருது அப்படின்னா வந்து நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு டிசீஸ் ஆனாலும் நம்ம பயப்படாமல் ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு தகுந்தவாறு ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறது மூலியமாக ஃபுட்டுலேயே வந்து குணப்படுத்தக்கூடிய நிறைய வியாதிகள் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து உணவு முறைகளில் இது பண்ணுறது ரொம்ப ஒரு நல்லது. ஸோ அதுக்கடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் போகிறது தான். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம உணவு முறைகளில் மாற்றி அமைத்து நம்மளுடைய உடம்பை வந்து தயார் செய்வது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து எந்த நோயாக இருந்தாலும் சரி, ஸோ நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன் வந்து டேமேஜ் ஆகுதுன்னா வெளியில் வந்து கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்மளே வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் என்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.